Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்ட்ரா பல்கலைக்கழகத்தில் இந்தியா தைவான் கருத்தரங்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் எஜுகேஷன், ஸோ அதில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் ஸ்பார்க் அப்படிங்கிறது scheme for promotion of academic and research collaboration, academic and research collaboration. ஸோ இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து அக்டோபர் 25, 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் அப்படிங்கிற மினிஸ்ட்ரியை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பார்க் இனிஷியேட்டிவ் ஸ்கீமோட முக்கியமான அம்சம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து அந்த ஆராய்ச்சியை வந்து வெளிநாட்டுகளுடன் இணைந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் லெவலாக இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ் கூட இணைந்து அந்த ரிசர்ச் லெவலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை வந்து 2018ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இந்தியா மற்றும் தைவானை சேர்ந்தவர்களுடைய அந்த இன்டர்நேஷ்னல் லெவலாக ஒரு கருத்தரங்கம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது குறை கடத்தி பேக்கேஜிங், அதாவது செமிகண்டக்டர் பேக்கேஜிங் பற்றி தான் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நவீன பேக்கேஜின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய குறை கடத்தி இயக்கத்தின் ஆலோசகரும் பேராசிரியருமான ராவ் ஆர் தும்மல் அப்படிங்கிறவர் தான் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஆமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல வந்து கவர் ஆகும், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் அப்படிங்கிறது பர்பஸாக எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆலிவ் ரெட்லி வகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் ஆமைகளின் பாதுகாப்புக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஆலிவ் ரெட்லி அப்படிங்கிற அந்த கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுவது வழக்கம். ஸோ இது கடல் ஆமைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் வழியாக அதனுடைய வழி பயணம் அதே மாதிரி இடமாற்றங்கள் குறித்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்திய வனவிலங்கு நிறுவனத்துடன் இணைந்து தான் இந்த கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து செயல்படுத்தி உள்ளது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர்கள் வந்து பொருத்தி இருக்காங்க. அதுல அரசி, கயல், இனியா, மலர், ஆதிரை அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த 5 ஆலிவ் ரெட்லி ஆமைகளுடைய அந்த செயற்கைக்கோள்ல இருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வகை ஆமைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் கடற்கரையிலேயே செலவிடுவதும் கடற்கரை அருகிலே செலவிடுவதும் அதே மாதிரி முட்டை இடுவதற்கு வந்து ஒரே கடற்கரைக்கு வந்து மீண்டும் மீண்டும் திரும்புவதும் இந்த செயற்கைக்கோளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயற்கைக்கோளை வந்து ஆமைகளின் முதுகில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து நமக்கு சென்சார் மூலமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆமைகள் மற்றும் அவை முட்டையிடும் பகுதிகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பதற்காகவும் அதே மாதிரி ஆமைகள் வந்து அதிகம் கூடும் பகுதிகளை வந்து அடையாளம் கண்டு அறிவியல் ஆதாரங்களுடன் அந்த கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தான் இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் தமிழக அரசு மற்றும் தமிழக வனவிலங்குகள் நிறுவனத்துடன் இணைந்து இதை வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் பெயர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் ரிஃபார்மர்ஸில் வந்து கவர் ஆகும்.
ஸோ வள்ளலார் பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அப்படின்னு போற்றப்படுபவர். இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி. தனி பெரும் கருணை நாள், ஓராண்டு தொடர் கொண்டாட்டமாக வள்ளலார் முப்பெரும் விழா. அதே மாதிரி அவர் வாழ்ந்த அந்த மருதூர் இல்லம் வந்து புனரமைப்பு வந்து தமிழக அரசு வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1872ஆம் ஆண்டு வந்து சத்திய ஞான சபையை வந்து 1872ஆம் ஆண்டு அந்த தை மாதம் பூசம் நாளன்று தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை தொடங்கி வச்சு ஐடால் வர்ஷிப்பை புறக்கணிச்சிருப்பாரு. அதாவது உருவமற்ற கடவுளை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு அந்த தெய்வீக ஒளியை வழிபட்டு அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு நியதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதை நினைவு கூறும் பொருட்டு தான் திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து வள்ளலாருடைய பெயர் வந்து சூட்டப்படும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிதி ஒழுங்கு இணைந்த பட்ஜெட். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது பார்லிமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கான அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 112. ஸோ அதே நேரம் ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 202. ஸோ இந்த ஆண்டுக்கான அந்த பட்ஜெட்டை வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை 9வது முறையாக வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன மெயினா உள்ள திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 7 அதிவேக ரயில் வழி திட்டம், நாட்டின் உள்கட்டமைப்புக்கு மேற்கு வங்க மாநிலம் தன்குனி முதல் குஜராத்தின் சூரத் நகரங்களிடையே ஒரு சரக்கு ரயில் போக்குவரத்து வந்து அமைக்கியிருக்காங்க. அது இல்லாம மக்களுடைய அந்த பயணத்திற்காக 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு வந்து சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தமிழகம், கேரளம், ஒடிசாவில் வந்து அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழகம், கேரளம் மற்றும் ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யும் மையங்கள் வந்து அமைக்க போறாங்க இந்த பட்ஜெட்ல. MSME துறைக்கு, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் துறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கோடி வளர்ச்சி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு பதிலாக VPG ராம்ஜி திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஸ்கார் ஃபார் அஜ்விகா மிஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக 95,692 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகம், கேரளம், ஒடிசா மற்றும் ஆந்திரத்தில் பிரத்யேக அரிய வகை தாது வழித்தடங்கள் அமைக்கப்படும். உலக தரம் வாய்ந்த அந்த மலையேற்ற அனுபவத்தை வந்து வழங்கும் நோக்குடன் ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர், கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த அரக்கு பள்ளத்தாக்கு, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிய மலை. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த சூழல் ரீதியாக நிலையான மலை பாதைகள் வந்து அமைக்க போறாங்க. அதே மாதிரி ஒடிசா, கர்நாடகம், கேரளம் இந்த மாநிலங்களுடைய அந்த கடலோர பகுதிகளில் உள்ள முக்கிய முட்டையிடும் தலங்களில் ஆமைகள் செல்லும் வழித்தடம் வந்து அமைக்க போறாங்க. அடுத்ததான் ஆந்திர மற்றும் தமிழக எல்லையில் உள்ள பழவேற்காடு ஏரி பகுதியில் அந்த பறவைகளை கண்காணிப்பதற்காக பாதைகள் அமைப்பது. அதே மாதிரி 15 தொல்லியல் தளங்களை வந்து மேம்படுத்த போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளமும் இதுல வந்து அடங்கும்.